பிரேக்கிங் நியூஸ். 3வது வருஷமா நியூசிலாந்து இந்த வருஷமும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல நம்பர் 1 பிளேஸ்ங்க வேர்ல்டுலயே. இந்தியால இருந்த போது ஐடியில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நியூசிலாந்துலயும் ஐடியில் தான் இருக்கேன். பட் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் என்ன வித்தியாசம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல? இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் வாய் பொழந்த விஷயம் 8 ஹவர்ஸ் ஒர்க்னா 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணா போதும். அதை தாண்டி நீங்க ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி நீங்க ஒர்க் பண்ற பட்சத்துலயும் அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா பேயோ இல்ல எக்ஸ்ட்ரா லீவோ எது கொடுத்தோ காம்பன்சேட் பண்ணுவாங்க. வீக்கெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா 1.5 டைம்ஸ் பே பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், உங்க மேனேஜர் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்புற வரைக்கும் நீங்களும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. உங்க ஒர்க் முடிச்சிட்டா நீங்க கிளம்பிட்டே இருக்கலாம். நீங்க யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம். மை மோஸ்ட் ஃபேவரட் திங் அபவுட் ஒர்க்கிங் இன் நியூசிலாந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க சீனியர் ஜூனியர்னு சொல்லிட்டு பெருசா ஒர்க்ல ஹையரார்கி எல்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு டெசிக்னேட்டட் டெஸ்க்லாம் இருக்காதுங்க. நீங்க எங்க வேணா ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ஆஃபீஸ்ல சோஃபாஸ் இருக்கும், குட்டி குட்டியா பாட்ஸ் இருக்கும். அதை விட்டீங்கன்னா வந்துட்டு வேற எங்க கெஃப்டீரியால கூட நீங்க ஒர்க் பண்ணலாம். யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்களோட லீவ்ஸை நீங்க எப்ப வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன ரீசன் வேணாலும் சொல்லலாம். அந்த லீவ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒர்க் பொறுத்த வரைக்கும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கவே இருக்காதுங்க. ஒரு ஒர்க் நம்மளுக்கு அசைன் பண்ணிட்டாங்கன்னா அதை முடிச்சிட்டோமான்னு சொல்லிட்டு கேட்டே இருக்க மாட்டாங்க. முடிச்சக்கப்புறம் நம்மளே போய் இன்ஃபார்ம் பண்ணா போதும். இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் தாங்க உலகத்திலேயே பெருசு. ஸோ நம்ம கண்ட்ரிக்கும் இதை மாதிரி ஒரு பெட்டர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.